ஓகே. ஸோ வந்துட்டு S3 வந்துட்டு ஒரு சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். S3 வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஸோ S3 வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ நம்ம வந்துட்டு எல்லா ஃபார்மேட்டான எல்லா எக்ஸ்டென்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், வீடியோ, ஆடியோ எல்லா ஃபைல்ஸும் நம்மளால அதில அப்டேட் பண்ண முடியும். அதாவது நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வந்துட்டு ஒரு பக்கெட் வந்து உங்களுக்கு 5 டிபி வரைக்கும் ஸ்பேஸ் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 5 டிபி உங்களுக்கு பத்தல அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க இன்னொரு பக்கெட் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம வந்துட்டு AWSக்கு வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சுட்டு, இன்கேஸ் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி 5 டிபி வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ S3ல வந்துட்டு இன்னொரு ஒரு S3ல வந்துட்டு இன்னொன்னு ஒண்ணு என்ன அப்டின்னா, இப்ப நம்ம வந்துட்டு எல்லாமே நம்ம ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்டின்னா, அது வந்துட்டு சேஃபா அப்டின்னு வந்துட்டு நமக்கு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இன்கேஸ் அது வந்துட்டு ஆ ஆ போயிடுமா? இல்ல நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் பெர்சிஸ்டன்ட்டா இருக்குமா அதுல? அப்டின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு ஆ ஆ என்ன சொல்றது? S3 வந்துட்டு 11 நைன்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி வந்துட்டு உங்களுக்கு நமக்கு தராங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 11 நைன்ஸ் ஆஃப் ரிலையபிலிட்டி வந்துட்டு என்ன அப்டின்னா, இப்போ நம்ம வந்துட்டு 99%னாலே ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு அது ஓகேன்னு சொல்லிட்டு ரிலையபிளா நம்ம நம்புவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல 99.9999 சொல்லிட்டு 11 9 வரைக்கும் ஆ ஒரு பிக் சக்சஸ் லெவல் ரேட் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு இதுக்கு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம 99.9ன்னு போயிட்டாலே அது வந்துட்டு 100% தான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ட்ரஸ்டபிளா நம்ம வந்துட்டு இதுல லாங் டெர்முக்கு நம்மளோட பேக்கப் ஃபைல்ஸ், லாக் ஃபைல்ஸ் இல்ல ஏதாவது ஒரு ஃபைல்ஸ நீங்க டிகேட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, எவ்ளோ லாங் டெர்ம் பர்ப்பஸ்க்கு நீங்க ஒரு ஸ்டோரேஜ் சர்விஸ் யூஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, S3 நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இன்னொன்னு, இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம இப்ப ஒரு ரீஜியன்ல தான் வந்துட்டு என்ன பண்றோம்னா, நம்மளோட இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? அதாவது நம்ம S3 குளோபல் சர்வீஸ்ன்னு சொல்றோம். பட் அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜியன் செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஏன் நம்ம ரீஜியன் செலக்ட் பண்றோம்னா, எனக்கு நியரஸ்ட்டா இருக்க ரீஜியன்ல போயிட்டு நான் ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நான் எனக்கு தேவையானது அதெல்லாம் நான் அதுலேருந்து எடுத்துக்கிறேன். பட் வந்துட்டு ஒரு ரீஜியன்ல நமக்கு நெறைய அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஸோ எல்லா அவைலபிலிட்டி ஜோன்ஸ்லயுமே உங்களோட ஒரு ஃபைலோ, இல்ல டேட்டாவோ வந்துட்டு பேக்கப்ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க உங்களோடது வந்துட்டு சான்ஸே கிடையாது. டெலீட் ஆகுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிராஷ் ஆகுது. அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இன்கேஸ் அப்படி அப்படி ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னாலுமே ஆகாது. பட் ஆச்சுனாலுமே வேற அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்க அந்த டூப்ளிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, இத டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணிடும். ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா. ஸோ இன்னொன்னு வந்துட்டு, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்கீங்க. அந்த ஃபைல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரே ஃபைலா ஒரு 4 டிபிக்கு ஃபைல் இருக்கு. அத ஒரே இதா நீங்க அப்லோட் பண்றத விட, இங்க வந்துட்டு உங்களுக்கு மல்டி பார்ட் அப்லோட்ன்னு இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அது என்ன அப்டின்னா, அந்த 4 டிபி ஃபைல வந்துட்டு நீங்க தனித்தனியா பிரிச்சு நீங்க வந்துட்டு அதுவும் அப்லோட் பண்ணிக்க முடியும். இல்லன்னா மொத்தமா நீங்க அப்லோட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொன்னு S3ல வந்துட்டு பக்கெட் பாலிசிஸ் நம்மளால குடுக்க முடியும். இப்போ நம்ம IAM யூசர் பார்த்தோம். ஸோ IAM யூசர் வந்துட்டு நம்ம என்னன்னு பார்த்தோம், அவங்களுக்கு என்ன S3 ஃபுல் ஆக்சஸ் குடுத்து S3ல அவங்களுக்கு ஃபுல் ஆக்சஸுமே இருக்கு அப்டின்றது தான் வந்துட்டு கவுண்ட். ஓகேவா? பட் வந்துட்டு நீங்க ஒரு பக்கெட் ஓனரா இருக்கிற இடத்துல, ஓகே என்னதான் இன்னொரு ஒரு பெர்சனுக்கு நான் வந்துட்டு ஃபுல் ஆக்சஸ் குடுத்திருந்தாலுமே, அந்த பெர்சன் என்னோட பக்கெட் வந்து பார்க்க வேண்டாம். இது வந்துட்டு நான் ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆர்கனைசேஷனோடது நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ எந்த பெர்சனுமே இதுக்குள்ள போயிட்டு பார்க்க வேண்டாம் அப்படின்ற டைம்ல, அந்த பக்கெட் ஓனர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க வந்துட்டு அவங்களோட பக்கெட்ட என்கிரிப்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, பக்கெட் பாலிசி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஜேசன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி, அந்த ஜேசன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வந்துட்டு வேணும், என்ன கண்ட்ரோல் பண்ணணுன்றதெல்லாம் போட்டு, அவங்க ஒரு என்கிரிப்ஷன் வந்துட்டு செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா இதுதான் வந்துட்டு S3யோடது. S3யோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ஸ்கேலபிள். நீங்க வந்துட்டு எவ்ளோ ஃபைல்ஸ் வேணாலும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிள் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஹை அவைலபிலிட்டி. நான் சொன்ன மாரி நம்ம ஒரு ரீஜியன்ல வந்துட்டு அப்லோட் பண்ணி ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீஜியன்ல உங்களுக்கு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல இருந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஹை அவைலபிலிட்டியா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் ஏதாவது எனக்கு ஒரு இதுல ஏதாவது ஆயிடுச்சுனாலும், அது என்ன பண்ணும், அந்த டூப்ளிகேட்ட ரீப்ளேஸ் பண்ணிரும். 3 திங் வந்துட்டு செக்யூர். நம்ம சொன்ன மாரி 99.999 சொல்லிட்டு 11 நைன்ஸ் வரைக்கும் ரிலையபிள் நம்பர்ஸ் வந்துட்டு AWS நமக்கு புரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப செக்யூரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க இதுல வந்துட்டு இன்னொரு ஒரு பெர்சன் வந்துட்டு உங்க பக்கெட் பார்க்கக்கூடாது. இல்ல அதுக்கான பெர்மிஷன் நீங்க குடுக்கக்கூடாதுனாலும், நீங்க வந்துட்டு பக்கெட் பாலிசிஸ் எழுதி, நீங்க அத என்ன பண்ணீங்க, நீங்க வந்துட்டு அந்த ஆக்சஸ் கண்ட்ரோல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிளாஸ் டைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்திருந்தோம். ஸ்டோரேஜோட கிளாஸ் டைப்ஸ். இப்போ வந்துட்டு கிளேசியர் யூஸ் பண்றதா, இல்ல ஆர்க்கைவ் யூஸ் பண்றதா, இல்ல வந்துட்டு அந்த பிபிடில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டூ 6 டைப்ஸ் ஆஃப் இது வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் டைப்ஸ்ல வந்துட்டு நீங்க எத வந்துட்டு யூஸ் பண்ணலாம்? அதோட ஆக்சஸ் டைம் எவ்வளவா இருக்கும்? இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ இன்கேஸ் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரி ஸ்டாண்டர்ட் போய்க்கலாம். இல்ல நான் அது ரொம்ப டீப் ஆர்கைவ்ல தான் இருக்கும். அதாவது லாக் தான். நான் அத பார்க்கவே மாட்டேன். ஜஸ்ட் பேக்கப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற கேஸ்ல, நீங்க அத என்ன பண்ணலாம், டீப் ஆர்கைவ்ல போட்டு வைக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் வேரி ஆகும். உங்களுக்கு தகுந்த மாரி நீங்க காஸ்ட்ட கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்பவுமே 100% பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க எப்ப அத எடுக்கணும்னாலும், எப்ப நீங்க அப்லோட் பண்ணணும், ரெட்ரீவ் பண்ணணும்னாலும், உங்களால ஈஸியா அத பண்ண முடியும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் எல்லாமே கன்சோல்ல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஓவராலா S3 பத்தின ஒரு ஒரு ஓவரால் கன்டென்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பார்ப்போம். இன்னைக்கு என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம பக்கெட் கிரியேட் பண்ணுவோம். பக்கெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அந்த பக்கெட்ட எப்படி என்கிரிப்ட் பண்றது? அது டிஃபால்ட்டாவே இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு, அந்த பக்கெட் எப்படி வெர்ஷனிங் பண்றோம்? பக்கெட்ட ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். பக்கெட் வெர்ஷன் பண்ணுவோம். அப்புறம் பக்கெட் பாலிசி குடுத்து, அந்த பக்கெட்ட வந்துட்டு நம்ம என்ன சொல்றது? அவுட் சைட் ஆக்சஸ் இல்லாத மாரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு index.html ஃபைல போட்டுட்டு, அந்த ஃபைல வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் வந்துட்டு ஹோஸ்ட் பண்றது? இந்த 4 ஹேண்ட்ஸ் ஆனுமே நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அ ரூபா இல்லன்னா யாராச்சும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? கோகுல் இல்லன்னா ரூபா பண்ணுங்க. தனசேகரன், நிவேதிதா சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஆ ப்ராப்ளம். ஸோ நீங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. சௌமியா, அப்போ வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு எவ்ளோ வேணா நம்ம பக்கெட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் தானே? எவ்வளோ பக்கெட்ஸ் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு லிமிட் எதுவும் கிடையாது. ம். இப்போ ஒரு ஒரு S3 பக்கெட்டுக்கு 5 டிபி லிமிட் ஃப்ரீ. ஆமா, அதாச்சும் ஃப்ரீ. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? கோகுல் இல்லன்னா ரூபா? லாகின் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் செகண்ட். ஓகே, ஓகே. ஸோ அப்படியே மீன்வைல் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர்ல வந்துட்டு என்ன பண்றாங்களோ, அத எல்லாருமே வந்துட்டு அப்படியே சைமல்டேனியஸா பண்ணுங்க. ஓகேவா? நிவேதிதா, தனசேகரன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அத நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரூபா நீங்க வந்துட்டு அப்படியே கிளாஸ் கூடவே வந்துட்டு கன்டின்யூ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. இதுல வந்து S3 போய்க்கோங்க. சாரி கோகுல். மியூட்ல இருந்தது. S3 கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம பக்கெட் வந்து ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பக்கெட் போயிட்டு ஓகே. பக்கெட்டுக்கு வந்து ஒரு யூனிக்கான நேம் குடுங்க. எப்பவுமே நம்ம பக்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கான நேம் குடுப்போம். ஓகேவா? ஏன்னா, இப்போ நீங்க ஒரு பக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு பக்கெட் யூஸ் பண்ணுவேன். அந்த பக்கெட்டோட யூஆர்எல் வச்சு தான் வந்துட்டு நம்ம வொர்க் பண்ணுவோம். அதோட அக்கவுண்ட் ஐடி இருக்கும், யூஆர்எல் இருக்கும். பக்கெட் வந்து எப்பவுமே யூனிக்கா கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இன்னைக்கு டேட் குடுத்துருங்க கோகுல். இன்னும் இதுவா இருக்கும். 29/5/25 அப்படின்னு சும்மா குடுத்துருங்க. ஓகே. இப்போ கீழ ஸ்க்ரால் பண்ணிட்டு ஓகே. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஓனர்ஷிப் பார்த்தீங்க அப்டின்னா, அ கொஞ்சம் கீழ. இதுல வந்துட்டு நீங்க ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்ட வந்துட்டு டிசேபிள் பண்றதும், இல்ல ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் கொஞ்சம் மேல, மேல. ஓகே. ஸோ வந்துட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்துட்டு நீங்க ஒண்ணு டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்ல எனேபிள் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்துட்டு என்னன்னா, நேம்லயே உங்களுக்கு புரியும். நம்ம வந்துட்டு ஏதாவது ஆக்சஸ் வந்துட்டு இதுல இப்ப கண்ட்ரோல் பண்ண போறோமா? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஸோ அந்த இடத்துல ஆப்ஜெக்ட்டோட ஓனர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு டிசேபிள் பண்றேன். எனக்கு தேவைப்படும்போது நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம இங்க குடுக்குறோம். ஓகேவா? கீழ ஸ்க்ரால் பண்ணுங்க. பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் செட்டிங் ஃபார் திஸ் பக்கெட். ஸோ பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு இது S3 ரெக்கமெண்ட் பண்றது எப்பவுமே பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கோம். நமக்கு இத வந்து பிரைவேட் ஆக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு கேஸ்ல வந்துட்டு இந்த பப்ளிக் ஆக்சஸ் வந்துட்டு நம்ம டிசேபிள் பண்ணுவோம். எந்த இடத்துல அப்டின்னா, நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, பப்ளிக்கா தானே நம்மளோட அந்த வெப்சைட் பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இத வந்துட்டு அ அன்செக் அ இது வந்து நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம். இன்னொரு கேஸ்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு இப்போ பிரைவேட்டா இருக்கிற உங்க பப்ளிக் ஒரு பக்கெட்ட இப்ப உங்களுக்கு வந்துட்டு அது பிரைவேட் ஆக்கணும். அது யாரு சாரி இப்ப பிரைவேட்டா இருக்கு. ஏன்னா நம்ம பப்ளிக் ஆக்சஸ் பிளாக் பண்ணியிருக்கோம். நீங்க அத வந்துட்டு பப்ளிக் ஆக்கணும்னு நெனச்சீங்கன்னாலும், நீங்க இத வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகே. இப்ப பக்கெட் வெர்ஷனிங் பார்த்தீங்கன்னா, டிசேபிள்ல இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்க டிசேபிள்ல இருந்துச்சு அப்டின்னா, உங்களால பக்கெட் வெர்ஷனிங் வந்துட்டு பண்ண முடியாது. அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபைல ஆட் பண்றீங்க. இப்ப மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஒரு ஃபைல வந்துட்டு நீங்க ஆட் பண்ணணும், இல்ல கிரியேட் பண்ணணும் அப்டின்னா வந்துட்டு, உங்களுக்கு அது வந்துட்டு என்ன ஆகும்னா, ரீப்ளேஸ் தான் ஆகுமே தவிர, அது வந்துட்டு உங்களுக்கு இதுவாகாது. என்ன சொல்றது? இன்னொரு ஒரு ஃபைலா உங்களுக்கு வந்துட்டு காட்டாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு பக்கெட் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு டிஃபால்ட்டாவே என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிரிப்ட் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது லாக் ஆகி தான் இருக்கும். இது எதுவும் நம்ம டச் பண்ண வேணாம். கீழ வந்துருங்க. ஓகே. இப்ப வந்துட்டு கிரியேட் பக்கெட் குடுத்துருங்க. இது அண்டர்ஸ்கோர் எடுத்து விட்டுருங்க. அண்டர்ஸ்கோர் வேண்டாம். ஹைஃபன் குடுத்துக்கோங்க வேணா. ஹைஃபன் குடுத்தா வொர்க் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் என்டர் குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கெட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பக்கெட் யூனிக் நேம் இருக்குல்ல, அந்த நேம் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் இருக்கும். நீங்க ஒரு இத வந்துட்டு ஒரு ஃபைல் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஃபைலோட யூஆர்எல் வந்துட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டு தான் நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஓகேவா? நீங்க இங்க இருக்க டவுன்லோட் ஆப்ஷனும் குடுத்துக்கலாம். இல்ல அத வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, அந்த யூஆர்எல்ல போயிட்டு நீங்க அ வெப்சைட்ல போட்டீங்கனாலும் அத நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அ இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க வந்துட்டு ஒரு index.htmlன்னு ஒரு ஃபைல வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க கூகுள். நோட்பேட் இல்லன்னா நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க, கிட் பேஷ் ஓப்பன் பண்ணுங்க. கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிட்டு, இது நீங்க ஸ்க்ரீன் ஷேர் வந்துட்டு என்டையர் ஸ்க்ரீன் குடுக்கலைங்களா?
ஓகே. ஸோ இப்ப வந்து சிடி டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. ஓகே. இங்க வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. vim ஸ்பேஸ் index.htmlனு சொல்லிட்டு. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, குரோம்ல போயிட்டு W3 ஸ்கூல்னு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு HTML ஏதாவது ஒரு HTML கன்டென்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம் நம்ம அங்கருந்து. HTMLன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஓகே. கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட இங்க index.html இங்க எப்படி டெலீட் பண்றது? இங்க வந்துட்டு அ ஓகே. மேல எவ்ளோ லைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் எஸ்கேப் குடுத்துட்டு கோலன் செட் ஸ்பேஸ் NU குடுங்க. எஸ்கேப் கோலன் செட் SET ஸ்பேஸ் NU. என்டர். ஓகே. கேப்பிட்டல் G குடுங்க. 22 லைன்ஸ் இருக்கும். கேபிட்டல் கேப்பிட்டல் G. ஜி. ஓகே. 59 லைன்ஸ் இருக்கு. இப்ப GG பிரஸ் பண்ணுங்க. GG என்டர் குடுத்துட்டு ஜிஜி என்டரா? இல்ல. GG மட்டும் குடுங்க. எஸ்கேப் குடுத்துட்டு GG. ஆ ஓகே. ஸோ இங்க வந்துட்டு 59 DDன்னு போடுங்க. 59 DD. 59 டிபி. 59 DDன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே. இப்ப வந்துட்டு ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் குடுத்துட்டே வாங்க. இந்த எதுவுமே வேண்டாம். கர்சர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல பிளிங்க் பண்ற மாரி வச்சுக்கோங்க. ஓகே. இல்ல மவுஸ் தான் கீபோர்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே. இன்சர்ட் கொடுக்கணுமா? ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு அங்க காப்பி பண்ணத இங்க ஜஸ்ட் ரைட் கிளிக் மட்டும் குடுங்க. காப்பி. ஓகே. மேல ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சுட்டு ரைட் கிளிக். ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, எஸ்கேப் குடுத்துட்டு WQ என்டர். ஓகே. ஸோ வந்துட்டு இப்போ index.html வந்து டவுன்லோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ S3க்கு போயிட்டு ஓகே. இங்க வந்துட்டு அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு டவுன்லோட் ஃபோல்டர் போயிட்டு அந்த index.html வந்து ஆட் பண்ணிக்கோங்க. Add ஆட் ஃபைல்ஸ். ஓகே. ஸ்க்ரால் பண்ணுங்க கீழ. ஓகே. இப்போ வந்துட்டு அப்லோட் குடுத்துருங்க. ஸோ வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபைல வந்துட்டு ஜஸ்ட் அப்லோட் பண்ணி பார்த்துருக்கோம். பக்கெட் கிரியேட் பண்ணி பக்கெட்ல வந்துட்டு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்லோட் பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பக்கெட் வெர்ஷனிங் வந்துட்டு பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க அகைன் வந்துட்டு உங்க டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போய்க்கோங்க. அதாவது இல்ல கிட் பேஷே போய்க்கோங்க. கிட் பேஷ் போயிட்டு இங்க வந்து மறுபடியும் அகைன் அத ஓப்பன் பண்ணுங்க. vim index.html. அப் ஏரோ பிரஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த திஸ் இஸ் எ ஹெட்டிங்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஹெச் வந்துட்டு ஸ்மால் கேஸ் ஆக்கிட்டு இன்சர்ட் மோட் போயிட்டு ஆமா. அந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஹெச், அப்புறம் பேராகிராஃப்ல வந்துட்டு கேபிட்டல் பி கொடுத்துருங்க கீழே. ஓகே.
இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க, இது ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சேஞ்சஸ் பண்ணா தான் நம்ம வந்துட்டு அத திருப்பி அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு, S3 போயிட்டு க்ளோஸ் குடுத்துருங்க. இது வந்துட்டு க்ளோஸ் க்ளோஸ் குட். பண்ணிட்டு அந்த கிரீன் இதுவும் ஓகே. அப்லோட் பண்ணுங்க. ரூபா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? மேம் கேக்குதா? கேக்குது. பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்களும்? இல்ல மேம். நான் வந்து இப்ப மொபைல்ல தான் லாகின் பண்ணியிருக்கேன். லேப் ஆன் ஆகலன்னு சரி, இது பண்ணல. மொபைல் தான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. சரி. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இப்ப வந்துட்டு ஆன் ஆக இருக்கேன். ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆன் ஆச்சுன்னா பாருங்க. இல்லன்னா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு அகைன் பக்கெட்ஸ் போய்க்கோங்க. இல்லன்னா அப்லோட்ஸ்ல தானே இருக்கீங்க? எகைன் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரால் பண்ணுங்க. அப்லோட் குடுத்துட்டீங்களா? இல்ல இல்ல. அப்லோட் குடுத்துட்டு, இப்ப வந்துட்டு இந்த பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஸ்க்ரால் பண்ணுங்க. உங்களோட இதுக்குள்ள ஆப்ஜெக்ட்குள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு காட்டுது. ஓகேவா? அந்த ஃபைல வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. index.html இருக்க ஃபைல கிளிக் பண்ணிட்டு, வெர்ஷன்ஸ் ஸ்க்ரால் பண்ணுங்க. அங்க வெர்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இல்ல மேல வந்துட்டு ப்ராப்பர்ட்டீஸ், பெர்மிஷன்ஸ், வெர்ஷன்ஸ். அதுல வெர்ஷன கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க இது பண்ணியிருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கரண்ட் வெர்ஷன் ஐடி இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த HTML மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணனால, இந்த இடத்துல உங்களுக்கு 2 வெர்ஷன் பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க போட்டது, இதுல உங்களுக்கு லாஸ்ட் மாடிஃபைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த டைம் தெரியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்ப கரண்ட்டா நம்ம என்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ, அது வந்துட்டு மேல இருக்கும். ஓல்டு ஃபைல் வந்துட்டு கீழ இருக்கும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்படிதான் வெர்ஷனிங் வந்துட்டு நம்மளுக்கு பண்ண முடியும். இப்ப வந்துட்டு நம்ம இன்னொரு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல சேஞ்ச் பண்றோம் அப்டின்னா, எல்லாத்தோட என்டையரான வெர்ஷன்ஸுமே இந்த வெர்ஷன்ஸ்ன்ற டேப்ல போயிட்டு உங்களால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு பக்கெட் வெர்ஷனிங் பண்றோம். பக்கெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த பக்கெட்ல வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்துட்டு வெர்ஷன் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே? புரிஞ்சு. ஓகே. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பக்கெட் பாலிசிஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு ஐஏஎம் யூசர் இருக்கு தானே? உங்களுக்கு வந்துட்டு S3 ஃபுல் ஆக்சஸ் மட்டும் குடுத்து நம்ம ஒரு ஐஏஎம் யூசர் கிரியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. இருக்கு இருக்கு. ஓகே. அந்த யூசர் இருக்கு. ஸோ அந்த யூசர் அப்படியே இருக்கட்டும். இப்ப அந்த யூசர் தான் வந்துட்டு இப்போ நம்ம பக்கெட் பாலிசி குடுத்ததுக்கு அப்புறம் இதுல போயிட்டு ட்ரை பண்ணி பார்க்குற மாரி நம்ம வந்துட்டு ஆ பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? இப்ப S3ல போயிட்டு ஆ அ ப்ராப்பர்ட்டீஸ் போயிருங்க. அந்த பக்கெட் போயிட்டு பக்கெட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ப்ராப்பர்ட்டீஸ் போயிட்டு பக்கெட் வெர்ஷனிங்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிட்டு எடிட். பக்கெட் வெர்ஷன் எடிட் குடுத்துட்டு, இப்ப வந்துட்டு இத வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. இப்போ வேண்டாம். நீங்க நெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு வேற ஏதாச்சும் ஃபைல போட்டுட்டு, மறுபடியும் அந்த ஃபைல்ல ஒரு சின்ன எடிட் பண்ணிட்டு, அத அகைன் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களால வெர்ஷன் பார்க்க முடியாது. ஓகேவா? இப்ப இந்த வெர்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க இத வந்துட்டு எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வெர்ஷனிங்க எனேபிள் பண்ணிட்டு, நீங்க அப்லோட் பண்ணி பார்த்து, அந்த வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. 2 வெர்ஷன், 3 வெர்ஷன் நீங்க போடுறீங்கனாலும், அந்த ஃபைல எத்தன தடவ நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அப்லோட் பண்றீங்களோ ஒரே நிமிஷம்.
ஸோ வந்துட்டு இப்போ நீங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்துட்டு அத சேஞ்சஸ் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ அதோட வெர்ஷன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். 2 வெர்ஷன் நீங்க 2 தடவ அத அப்லோட் பண்ணும்போது, இப்ப நம்ம 2 வெர்ஷன் பார்த்தோம் இல்லையா? இதே மாரி நீங்க என்ன பண்ணுங்க, டிசேபிள் பண்ணிட்டு ஒரு ஃபைல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் போயிட்டு அந்த ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அத அப்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணி காட்டுமே தவிர, வெர்ஷன் காட்டாது. எது நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா அப்டேட் பண்ணோமோ, அந்த ஃபைல் தான் காட்டும். லைக் நம்ம ஃபோல்டர்ல எப்படி நம்ம ஒரு அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட லோக்கல்ல ஃபோல்டர்ல எப்படி அந்த அப்டேட் ஆனது தான் நம்மளுக்கு காட்டும். எக்ஸிஸ்டிங் வந்து நம்ம அதாவது ப்ரையர் வெர்ஷன் வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஸோ சேம் கான்செப்ட் வந்து இதுல அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னொன்னு வந்துட்டு இப்போ பக்கெட் பாலிசிஸ் வந்துட்டு பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஐஏஎம் யூசர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அது வேண்டாம். இப்போ பக்கெட்ல போயிட்டு பெர்மிஷன்ஸ் டேப்ன்னு இருக்கும். மேல ஸ்க்ரால் பண்ணுங்களேன். இது கேன்சல் குடுத்துருங்க. ஓகே. இப்போ பெர்மிஷன்ஸ்ன்ற டேப் போயிட்டு, இங்க தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, நீங்க என்ன விதமான பெர்மிஷன்ஸ் இதுக்கு குடுக்கணும் அப்டின்ட்டு. இப்ப நம்ம பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் குடுத்துருக்கோம். பக்கெட் பாலிசிஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஸோ வந்துட்டு இப்ப பக்கெட் பாலிசி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, பேனிக் ஆக வேணாம். ஏன்னா அந்த கோட் வந்துட்டு நம்ம தான் எழுதணுமா அப்டின்ற மாரி நீங்க எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஆட் நியூ ஸ்டேட்மெண்ட்ன்னு இருக்குல்ல, அத வந்துட்டு குடுங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, சின்னதா சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளோட பக்கெட் பாலிசி வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் அப்டின்னா, ஆ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு வெர்ஷன் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது என்னோட பப்ளிக் வந்துட்டு என்னோட பக்கெட்டுக்கு வந்துட்டு நான் ஆக்சஸ் குடுக்குறேன். யாரு வேணாலும் என் பப்ளிக்குள்ள என்னோட பக்கெட்குள்ள வந்துட்டு பார்த்துக்கலாம். என்ன அவங்க வந்துட்டு இது பண்றாங்களோ, ஆ அவங்க லிஸ்ட் பண்ணணுமா? லிஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐஏஎம் யூசர் வந்துட்டு அவனுக்கு S3 ஃபுல் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, அவன் வந்துட்டு என்ன வேணாலும் இந்த பக்கெட்ல எடிட் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலிசி செட் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்துட்டு நம்ம பாலிசி எப்படி செட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம். எந்த ஐஏஎம் யூசருமே வந்துட்டு இத பார்க்க வேண்டாம். அதாவது ரூட் யூசரான நம்மள தவிர வேற யாருமே இத வந்துட்டு ஆக்சஸ் பண்ண வேண்டாம். அப்படின்றதுக்கும் நம்ம வந்துட்டு பக்கெட் பாலிசிஸ் எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி பெர்மிஷன் வேணுமோ, அந்த பெர்மிஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ண மாரி நம்ம பாலிசிஸ் வந்துட்டு எழுதுவோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெர்ஷன் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ வெர்ஷன்ல இருந்துட்டு ஓகே. இல்லன்னா நான் உங்களுக்கு இதோட கோட் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். கோகுல் உங்களுக்கு WhatsAppல ஷேர் பண்ணவா? இல்ல இங்க சாட்லயே போடட்டுங்களா இல்லன்னா? சாட்லயே போட்டு. ஓகே. ஓகே. ஸோ வந்துட்டு இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க இத அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு
ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க காப்பி குடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு S3 போயிட்டு பக்கெட் பாலிசி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அப்படியே இத பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம வெர்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு குடுப்போம். ஓகேவா? வெர்ஷன் குடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஐடி வந்துட்டு நம்ம குடுப்போம். அதாவது இது என்ன ஐடென்டிஃபை பண்ணணும் அப்டின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பக்கெட் டூ ஐஏஎம் யூசர்ஸ் ஒன்லி. ஐஏஎம் யூசருக்கு வந்துட்டு நான் ரெஸ்ட்ரிக்ட் வந்துட்டு பண்றேன். ஏன் ஐஏஎம் யூசர் மட்டும் பண்றோம்? இப்ப நம்ம ஃபுல்லா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்டின்னா, நம்மளாலேயே போயிட்டு அத லிஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அது என்ன பண்ணும்? ரூட் யூசருக்குமே வந்துட்டு பிளாக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஐஏஎம் யூசருக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். கீழ வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அலோ ஓனர் ஒன்லி ஆக்சஸ். இப்போ இந்த இடத்துல ஓனர் யாரு? உங்க அக்கவுண்ட்க்கு நீங்க ஓனர். என் அக்கவுண்ட்க்கு நான் ஓனர். ஸோ நம்ம தான் வந்துட்டு ரூட் யூசர். ஸோ ரூட் அக்கவுண்ட்க்கு மட்டும் நம்ம ஓகே குடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, அலோ ஓனர் ஒன்லி ஆக்சஸ். அப்படி இல்லன்னா அத டினை பண்ண சொல்றோம். ஓகேவா? ஸோ எத வந்துட்டு டினை பண்ணணும்? எல்லாத்தையுமே என்னோட பக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே டினை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கீழ வந்துட்டு நீங்க சில சேஞ்சஸ் பண்ணணும் கோகுல். உங்க ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்மளோட ரிசோர்ஸ் வந்துட்டு என்ன? நம்மளோட பக்கெட். ஓகேவா? இங்க S3 யோட நம்ம கிரியேட் பண்ண பக்கெட் தான் இங்க நம்மளோட ரிசோர்ஸ். ஸோ உங்க பக்கெட் நேம காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, யோர் பக்கெட் நேம்ன்னு இருக்க இடத்துல ரிப்ளேஸ் பண்ணுங்க. இதுல இந்த நேம் மட்டும் காப்பி பண்ணா போதும். நேம் மட்டும் காப்பி பண்ணி ஒரு நோட் பேட்ல போட்டுக்கோங்க. அப்புறம் அக்கவுண்ட் ஐடியும் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ 2, 3 தடவ என்டர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அக்கவுண்ட் ஐடிய வந்துட்டு காப்பி பண்ண போறோம். ஓகே. இப்போ ஆல் டேப் குடுத்துக்கோங்க. கோபி கிருஷ்ணான்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் ஐடி வந்துட்டு அங்க நம்ம எடுக்க முடியும். ஓகே. அத காப்பி பண்ணிக்கோங்க. இதையும் நோட் பேட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க, மறுபடியும் பக்கெட் பாலிசிஸ் போயிட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல அது அக்கவுண்ட் நேம் வந்துட்டு 2 இடத்துலயுமே சேஞ்ச் பண்ணுங்க. மேல அப்புறம் கீழ இருக்கிறதுக்கும். இந்த ஸ்டார் டெலீட் பண்ணிடலாம். ஸ்டார் டெலீட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார் வந்துட்டு உங்க பக்கெட்டுக்குள்ள இருக்க எல்லாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா டெலீட் பண்ண வேண்டாம் கோகுல். கண்ட்ரோல் Z குடுங்க. ஓகே. ஜஸ்ட் யோர் பக்கெட் நேம் அப்படின்னு இருக்க இடத்துல மட்டும் உங்க பக்கெட் நேம ரிப்ளேஸ் பண்ணுங்க. ஸ்பேஸ் வந்துட்டு குடுக்க வேண்டாம். நீங்க குடுக்கும்போது இங்க என்டர் பண்ணும்போது, அத வந்துட்டு பார்த்துட்டு குடுங்க. ஓகே. ஓகே. அந்த ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லாஷ் போடுங்க. ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு நிமிஷம். ARNAWS3 உங்களோட பக்கெட் நேமு, அப்புறம் ஸ்லாஷ் ஸ்டார். ஓகே. இந்த இடத்துல யுவர் பக்கெட் நேம்க்கு ஜஸ்ட் நேம் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுங்க. அக்கவுண்ட் ஐடி இல்ல நேம். நேம் மட்டும் போதும். அக்கவுண்ட் ஐடி கீழ குடுப்போம். இந்த கோபி கிருஷ்ணா அப்படிங்கிற நேம். ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. இல்ல கோகுல். ஓகே. என்னன்னா ஓகே. நம்ம மேல வந்து பக்கெட் நேம் குடுத்தோமா, அந்த பக்கெட் நேமே தான் வந்து நம்ம திருப்பி கீழ குடுக்க போறோம். ஓகே. ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம காப்பி பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி. ஓகே. ஓகேவா? இப்ப அந்த ஸ்பேஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ வந்துட்டு மேல உங்களோட பக்கெட் நேம் ஸ்லாஷ் எல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. கீழ வந்துட்டு உங்களோட பக்கெட் நேம் என்ன அப்படின்றத வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஐஏஎம் AWS அக்கவுண்ட் ஐடின்னு இருக்கு பார்த்தீங்களா? கீழ வந்துட்டு பிரின்சிபல் அலான் வந்தீங்கன்னா, அந்த AWS அக்கவுண்ட் ஐடிய மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே. இப்போ போயிட்டு உங்க அக்கவுண்ட் ஐடிய காப்பி பண்ணிட்டு வந்துட்டு இதுல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்ல தானே? ஸ்பேஸ் எதுலயும் எக்ஸ்ட்ரா. ஓகே. ஓகே. இப்போ வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு
நிமிஷம். ஓகே. உங்க கோட் காட்டுங்க. ஜேசன் கோடு. ஓகே. ஓகே. இப்ப ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு ஆட் எ ரிசோர்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இப்போ ரிசோர்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன இங்க S3 ஓகேவா? ஸோ வந்துட்டு வெளியில வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு தடவ. சரி இல்லன்னா பக்கெட்ட கிளிக் பண்ணுங்க. பக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்துட்டு நம்மளுக்கு பக்கெட்ட தான் நம்ம வந்துட்டு ரிசோர்ஸா இங்க நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கீழ உங்க பக்கெட் நேம் வந்துட்டு குடுங்க. ஓகேவா? அந்த பிராக்கெட் வேண்டாம். அப்படியே என்டர் அந்த பக்கெட் நேம் வரைக்கும் கண்ட்ரோல் V குடுங்க. ஓ அக்கவுண்ட் ஐடி இருக்கா? ஓகே. அந்த முன்னாடி இருக்க ஸ்பேஸ் எடுத்துருங்க. ஓகே. இப்ப ஆட் ரிசோர்ஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு கண்டிஷன் குடுக்கணும். ஸ்க்ரால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பாலிசி வந்துட்டு ஜேசன் பாலிசி போடுறோம். ரிசோர்ஸ் வந்துட்டு ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன் குடுப்போம். ஆட் அ கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே வந்துட்டு குடுத்துறலாம். ஸோ கண்டிஷன் கீ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா AWS காலன் நம்ம பிரின்சிபல் வந்துட்டு இங்க சேஞ்ச் பண்றோம். ஸோ பெர்மிஷன் குடுக்குறோம். நான் என்னோட பக்கெட்டுக்கு நான் ஒரு பிரின்சிபல் செட் பண்றேன். அதுதான் இங்க குடுக்குறோம். PRI போடுங்க. பாப்பப் ஆகும். பிரின்சிபல் ARN இந்த செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ குவாலிஃபையர் வந்துட்டு எதுவும் வேண்டாம். ஆப்பரேட்டர்ல மட்டும் வந்துட்டு குவாலிஃபையர் எதுவும் வேண்டாம். ஆப்பரேட்டர்ல வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் நாட் ஈக்குவல்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. மேல ஸ்க்ரால் பண்ணிட்டு செகண்டா இருக்குல்ல? ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன செட் பண்றோம் அப்படின்னா, என்னோட பிரின்சிபல் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா அத டினை பண்றோம். ஸ்ட்ரிங்ஸ் நாட் ஈக்குவல்ன்ற கண்டிஷன்ல நான் மட்டும் அத யூஸ் பண்ணுவேன். ஓனர் மட்டும் யூஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ இன்கேஸ் நான் குடுத்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா டினை ஆகணும் யூசருக்கு வந்துட்டு. ஓகேவா? அதே இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்? ஓனருக்கு மட்டும் அது ஆக்சஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு நம்ம இங்க டிஃபைன் பண்றோம். இப்போ ஆட் கண்டிஷன் குடுத்துருங்க. இப்போ வந்து இந்த கண்டிஷன் எல்லா பிளேஸ்லயும் நம்ம பண்ணணுமா? எல்லா இப்போ நீங்க பக்கெட்ல ஒரு பெர்மிஷன் செட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிஷன் வந்துட்டு ஆப்ஷனல் தான். பட் கண்டிஷனும் நீங்க இங்க பார்த்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் பண்ண சொன்னாங்கன்னா பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே வந்துட்டு கண்டிஷன்ஸ் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். நம்ம வந்துட்டு பிரின்சிபல் ஏஆர்ன்னு குடுத்துட்டு ஸ்ட்ரிங் நாட் ஈக்குவல்ன்ற ஆப்பரேட்டர் தான் நம்ம மோஸ்ட்லி இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஜேசன் கோட்ல என்ன குடுக்குறோம்? ஸ்ட்ரிங் ஈக்குவல் ஆச்சுன்னா, நான் டிஃபைன் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நீ வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு மேட்ச் ஆகல அப்படின்ற கேஸ்ல வந்துட்டு என்னன்னா, நம்ம வந்துட்டு டெலி அது பண்ணணும். பப்ளிக் அதாவது ஐஏஎம் யூசருக்கு அந்த ஆக்சஸ் போகக்கூடாது. ஒன்லி ரூட் யூசருக்கு திருப்பி விட்டுரு அந்த ஆக்சஸ அப்படின்ற மாரி நம்ம போடுறோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஆட் கண்டிஷன் குடுத்துட்டு சேஞ்சஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. வேல்யூ செப்பரேட்டட் வித் காமா. ஓகே. வேல்யூல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, AWS பிரின்சிபல் ஏஆர நம்ம மேல குடுத்துருக்கோம் இல்லையா? அத அப்படியே காப்பி பண்ணுங்க. கண்டிஷன் கீய காப்பி பண்ணிட்டு காப்பி பண்ண முடியும். பண்ண முடியும். சரி டைப் பண்ணிக்கோங்க. இது டபுள் கோட்ஸ் போடுங்க. நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க. டபுள் கோட்ஸ் AWS காலன் P கேப்ஸ்ல பிரின்சிபல் ARNல A கேப்ஸ். பிரின்சிபல் ARN டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு காலன் மறுபடியும் டபுள் கோட்ஸ் குடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட அக்கவுண்டோட ஐடிய வந்துட்டு நம்ம குடுக்குறோம். ஓகேவா? ஸோ ARN காலன் AWS ஐடி மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே.
இதுக்கு முன்னாடி வந்துட்டு அக்கவுண்ட் ஐடிக்கு முன்னாடி ஏஆர்என் இல்ல ஸ்மால் தான், எல்லாமே இதுல ஸ்மாலா தான் இருக்கும். காலன் ஏடபிள்யூஎஸ் காலன் ஐஏஎம் காலன் காலன் இப்போ உங்களோட அக்கவுண்ட் ஐடி, அப்புறம் அந்த அக்கவுண்ட் ஐடி லாஸ்ட்ல இருக்குல்ல 1 பக்கத்துல ஒரு காலன் போட்டுட்டு ரூட்னு கொடுத்துருங்க. ஓகே, ஏடபிள்யூஎஸ் பிரின்சிபல் ஏஆர்என் காலன், அந்த இது காலன் பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் விடுங்க, ஏன்னா இது தனி அது தனின்ற மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். இங்க ரூட்டுக்கு முன்னாடிங்களா இல்ல பிளிங்க் ஆயிட்டு இருக்குல்ல, பிளிங்க் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இது முன்னாடி தள்ளிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஒரு நிமிஷம். ஏடபிள்யூஎஸ் பிரின்சிபல் ஏஆர்என் காலன் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொன்று வந்து ஏஆர்என் ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் உங்களோட ஐடி இன்டு ரூட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் என்ன கொடுக்குறோம், நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங் வந்துட்டு மேட்ச் ஆச்சுன்னா ஐஏஎம் யூசரை டினை பண்ணு. இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வந்துட்டு ஈக்குவல் ஆகலை அப்படின்னா ரூட் யூசர் யார் இங்க நம்ம, ஸோ ரூட் யூசருக்கு மட்டும் இதை ரீடைரக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ ஆட் கண்டிஷன் கொடுத்துருங்க. ஓகே, கீழே வந்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இல்ல மேல அந்த கோட் காட்டுங்க. ரெஸ்ட்ரிக்ட் URL. ஓகே, இப்போ ரிசோர்ஸ்ல வந்துட்டு அந்த லாஸ்ட் ரிசோர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ஏஆர்என் ஏடபிள்யூஎஸ் இருக்குல்ல, நம்ம அங்க கொடுத்த கண்டிஷனும் இதுவும் வந்துட்டு இங்க ஆட் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த லைன் எடிட் பண்றது. எடிட் பண்ணிட்டு அந்த தேர்டா மறுபடியும் ஒரு ஏஆர்என் வந்திருக்கு பாத்தீங்களா, நம்ம அங்க கண்டிஷன் கொடுத்தோம்ல, அந்த கண்டிஷன் என்ன பண்ணிருக்குன்னா இங்க ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, அந்த ஒரு இதை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இது இல்ல கோகுல், நீங்க என்ன லைன் நம்பர் சொல்றேன் பாருங்க, லைன் நம்பர் 12 மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், கண்டிஷன் இருக்கு. allow deny S3 வந்து போட்டிருக்கு, ரிசோர்சஸ் ஓகே, கண்டிஷன்ல ஸ்ட்ரிங்ஸ் நாட் ஈக்குவல் டு ஓப்பன் கேசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் நாட் ஈக்குவல்ஸ் கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல AWS பிரின்சிபல் ஏஆர்என் பக்கத்துல அந்த மறுபடியும் AWS பிரின்சிபல் ஏஆர்என் இருக்கு பாத்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுங்க, செகண்டா இருக்கிறது. ஏன்னா நான் உங்களுக்கு கோடு கொடுத்ததுல வந்துட்டு இது ஃபுல்லா என்டையரா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கோடு கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு அது என்ன பண்ணிருக்குன்னா எக்ஸ்ட்ராவா மறுபடியும் போயிட்டு அந்த கண்டிஷனையும் அந்த ரிசோர்ஸையும் வந்து இதில் ஆட் பண்ணிருக்கு. ஓகேவா, ஸோ ஒரே நிமிஷம் அதே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பேக் ஸ்பேஸ் வேண்டாம், அந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க, மறுபடியும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். AWS பிரின்சிபல் ஏஆர்என் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டு பிளிங்க் ஆயிட்டு இருக்கலாங்க. ஓகே, ஏஆர்என் ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் ரூட் யூசர். ஓகே, இப்போ வந்து சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, உங்க பக்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம பாலிசி வந்துட்டு செட் பண்ணிருக்கோம். ஓகேவா, நீங்க என்ன பண்ணுங்க, யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் வித் டு வியூ தி பிளாக் ஆக்சஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, இது இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஜஸ்ட் வந்துட்டு இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த டேப்ல போயிட்டு நீங்க ஐஏஎம் யூசர் வச்சு லாகின் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல ஐஏஎம் யூசர், அதை வச்சு லாகின் பண்ணணும். அதோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் இருக்கா உங்ககிட்ட? கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஓகே,
அது வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே. நான் ஸ்க்ரீன் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஓகே. நிவேதிதா, ரூபா, தனசேகரன் உங்களுக்கு புரியுதா என்ன பண்ணணும்? பக்கெட் பாலிசி மட்டும் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாரி இருக்கும். என்னன்னா, பக்கெட் பாலிசி வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணு ஆன்லைன்ல உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணணுமோ, அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாரி பாலிசில போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இனிஷியலா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? பக்கெட் பாலிசி செட் பண்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இதுவா தெரியும். அதனால நம்ம வந்துட்டு என்ன மாதிரி பெர்மிஷன் குடுக்குறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பெர்மிஷன் குடுக்குறோம்? எல்லா ஐஏஎம் யூசரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, ரூட் யூசருக்கு மட்டும் ஆக்சஸ் குடுக்குறோம். ஸோ இந்த பெர்மிஷன வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாரி நான் என்னோட பெர்மிஷன் இப்படி இருக்க போது அப்படின்னா, என்னோட பக்கெட் பாலிசி வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கோட வந்துட்டு நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி ஐஏஎம் யூசர இது பண்ணிட்டு, ஓனருக்கு மட்டும் ஆக்சஸ் குடுக்கறது தான் இதுல இருக்கும். அப்படி இல்லன்னா இன்னொரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசி வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிற மாரி நம்ம பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது 2த்தோட கோட்ல ஒரு கோடு வந்துட்டு உங்ககிட்ட இங்க இருக்கு. அதாவது அந்த ஜேசன் கோட் வந்துட்டு இப்ப சாட்ல ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்றேன். ஓகேவா? இது 2த்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு இந்த மாரி தான் பெர்மிஷன் வந்துட்டு ரிப்பீட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏதாவது டவுட் உங்களுக்கு இப்ப வேற ஏதாவது இதுல புரியலையா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. நிவேதிதா, தனசேகரன் உங்களுக்கு? நான் கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட அது. சரி, ஓகே. நிவேதிதா உங்களுக்கு? சேம் அதிலேயே லாகின் பண்ணா மறுபடியும் இந்த ரூட் யூசருக்குள்ளேயே போகுது. ரூட் யூசர் லாக் அவுட் பண்றது. ஆமா. ரூட் யூசர் நீங்க லாக் அவுட்ல இல்லன்னா நீங்க வேற ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. ப்ரௌசர். இதுல வந்துட்டு இது இருக்கட்டும். வேற ப்ரௌசர்ல ஐஏஎம் யூசர் வச்சு லாகின் பண்ணுங்க. ஓகே. இதுல வந்து இந்த யூஆர்எல் காப்பி பண்ணணும். ஆ யூ ஆமா. இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு போய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு யூஆர்எல் ஆல்ரெடி இருக்கு. உங்களோட அக்கவுண்ட் ஐடி போட்டுட்டு ஜஸ்ட் அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு கூட போடலாம். ஓகே. இப்போ வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க.
Hi Shweta, good morning. ஓகே. இப்ப S3 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஜியன் சேஞ்ச் பண்ணு. ஓகே, ஓகே. இப்ப அந்த பக்கெட் கிளிக் பண்ணுங்க. IMSL காட்டக்கூடாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன் வந்திருக்கு இல்லையா? இந்த இந்த ஃபைலுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது அப்படின்றது தான். டைம் லிமிட் ஆயிடுச்சு 1 ஹவர் 60 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா கால் கேன்சல் ஆயிடும். அதனால கேன்சல் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏன் இன்சஃபிஷியன்ட் பெர்மிஷன் நம்மளுக்கு காட்டியிருக்கு அப்படின்னா, நம்மளோட பாலிசி வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம், எந்த ஐஏஎம் யூசருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு பக்கெட் பாலிசி செட் பண்ணி நம்ம பெர்மிஷன்ஸ் வந்துட்டு கிராண்ட் பண்ணுவோம். பெர்மிஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா?